ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். புதுச்சேரியில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய மதுபான கூடங்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டவை இயங்கி வருகின்றன. இதில் புதிதாக ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் வார இறுதி நாட்களில் ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் புதுச்சேரி சாலையில் மது போதையில் தள்ளாடியபடியே நடக்கின்றனர். இந்த ரெஸ்ட்ரோ பார்கள் நள்ளிரவு 12 மணி வரை இயங்க கலால்துறை அனுமதித்துள்ளது. ஆனால் பெரும்பாலான ரெஸ்ட்ரோ பார்கள் நள்ளிரவை தாண்டியும் இயங்குவதாக தொடர் புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மோஷிக் சண்முக பிரியன், 22 வயதான இவர் சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து வந்துள்ளார். சண்முக பிரியன் தனது கல்லூரி நண்பரான மதுரை மேலூரைச் சேர்ந்த ஷாஜன் என்பவரின் பிறந்தநாளை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளார். அதற்காக சண்முக பிரியன் தன்னுடைய கல்லூரியில் படித்த தமிழகத்தின் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 17 மாணவர்கள் மற்றும் ஷாஜன் ஆகியோருடன் கடந்த 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் மிஷன் வீதியில் உள்ள OMG ரெஸ்ட்ரோ பாரில் ஷாஜன் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு மது போதையில் நடனமாடியுள்ளனர். அப்போது இவர்களுடைய கொண்டாட்டம் அதிகாலை வரை நீடித்ததால் பாரில் இருந்த ஊழியர்கள் சண்முக பிரியன் தரப்பினரை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். இதனால் பார் ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட தகராறில் பார் உரிமையாளர் ராஜ்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கொலைவெறியின் உச்சத்துக்கே சென்ற பார் ஊழியர்கள் கிச்சனில் இருந்த கத்தியை எடுத்து வந்து சண்முக பிரியன் மற்றும் ஷாஜன் ஆகியோரை சரமாரியாக குத்தியுள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பியுள்ளனர். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த 2 மாணவர்களையும் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சண்முக பிரியன் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மற்றொரு மாணவர் ஷாஜன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கொலையில் 11 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் முதற்கட்டமாக ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர் ராஜ்குமார், பார் ஊழியர்கள் அசோக்ராஜ், சஞ்சய்குமார், பூபதி என்ற டேவிட் உள்ளிட்ட 6 பேரை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து மற்ற குற்றவாளிகளை போலீசார் தேடி வரும் நிலையில் ரெஸ்ட்ரோ பார் கொலை எதிரொலியாக புதுச்சேரியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 13 ரெஸ்ட்ரோ பார்களுக்கு கலால்துறை சீல் வைத்ததுடன் அதன் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. புதுச்சேரி ரெஸ்ட்ரோ பாரில் தமிழக மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.